எண்ணம் தான் மனதுக்கு வந்து சக்தியை கொடுக்குது. மனம் தான் அடுக்கடுக்கான எண்ணத்தை உருவாக்குது. இது என்ன குழப்புற மாதிரி இருக்கா? இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த விதை முந்தியா பழம் முந்தியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான் இது. இப்ப உங்ககிட்ட ஒரு மாங்காய் விதை இருக்கு, மாமர விதை இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இந்த விதையில இருந்து தான் இந்த மரம் வந்திருக்கும், மாம்பழம் வந்திருக்கும் அப்படின்றீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த விதையே மாம்பழம் இருந்து மரம் இருந்ததுனால தானே வந்தது அப்படிங்கிறேன். அப்போ விதை முந்தியா பழம் முந்தியானா இதுக்கு இது ஆதாரம், இதுக்கு இது ஆதாரம். புரியுதா? அந்த மாதிரிதான் எண்ணங்கள் தான் மனதுக்கு வழிவகுக்குது. மனம்தான் அடுக்கடுக்கான எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அப்போ மனசு அடங்கணும் அப்படின்னா எண்ணம் அடங்கணும். அப்ப மனசு எப்படி அடங்கும், எண்ணம் எப்படி அடங்கும்? இதுக்கு என்ன வழி அப்படின்னா தீவிரமான ஆன்ம விசாரம் தான் ஒரே வழி அப்படிங்கிறாரு ரமணர். இந்த நான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நான், இந்த ஐ வந்து எந்த அளவுக்கு நம்மக்குள்ள பதிஞ்சு போயிருக்குன்னா, இது எல்லாமே நான் தான் நான் தான் நான் தான் அப்படிங்கிற மாயைக்குள்ள நம்ம உழண்டுட்டு இருக்கிற அளவுக்கு நமக்கு பதிஞ்சு போயிருக்கு. அந்த நானை நம்ம தான் செல்ஃப் அப்படின்னு மாத்தணும். ஐய வந்து செல்ஃபா நம்ம வந்து அவேர்னஸோட கையாளணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க மனசுக்குள்ள இருந்து ஏதாவது எண்ணம் எழும்புது அப்படின்னா நீங்க உடனே என்ன பண்ணணும், அந்த எண்ணம் எதுக்கு வருது, யாருக்கு வருது அப்படின்னு கேள்வி கேட்கணும். உடனே உங்களுக்கு என்ன பதில் கிடைக்கும்? எனக்கு வருது அப்படின்னு கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்பீங்க. அப்ப மறுபடியும் நான் யாருன்னு கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்குமா? என்னன்னு கிடைக்கும்? இந்த உடம்பு நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை, இந்த இந்திரேனியம் நான் இல்லை, இந்த கர்மேனியம் நான் இல்லை, இந்த ஜகமும் நான் இல்லை. அப்ப நான் யார்? நான் ஒரு சுத்த பிரக்ஞை, நான் ஒரு அவேர்னஸ், நான் ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது கன்க்ளூஷன் கிடைக்கும். இததான் ஒரு சிந்தனை எழும்போதும் அப்ளை பண்ண சொல்றாரு. எந்த சிந்தனை எழுந்தாலுமே ஆன்ம விசாரம் மட்டும்தான் ஒரே டூல் நம்மளுக்கு இதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு. அப்ப என் எண்ணங்கள் அடங்குறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னா, இந்த கேள்விகளை நீங்க எழுப்ப 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 தானா மனம் அடங்கும். மனம் அடங்குச்சுன்னா மனம் தானே எண்ணத்தை கொடுக்குது, அப்ப இந்த எண்ணங்களும் அடங்கும். இப்ப வைசி வெர்சா, எண்ணம் தான் மனதுக்கு சொரூபமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல, அப்ப எண்ணம் எப்படி அடங்கும் அப்படின்னும் போது உங்க மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணம் அடங்கிடும்.